வணக்கம் நண்பர்களை, நான் உங்க விக்கி. இந்த கதையில என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் பாட்டி முறை வரும் அவங்களோட குகையில எப்படி சுண்ணாம்பு அடித்தேன் அப்படி என்ற கதை இது. உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களே, எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. சரி, கதைக்கு போவோம். என் பெயர் விக்கி. நான் மதுரை மாவட்டத்தில் ஓர் கிராமத்தில் வசிக்கிறேன். என் தாய் தந்தை விவசாய கூலித்தொழிலாளிகள். என் வீடு ஓர் குடிசை வீடு ஆகும். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் என் உடலை உடற்பயிற்சி செய்து கட்டுக்கோப்பாக வைத்திருப்பேன். இந்த சம்பவம் நடக்கும் போது நான் காலேஜ் 2ஆம் படித்து கொண்டு இருந்தேன். அன்று செமஸ்டர் லீவின் துவக்கம். அது நான் வீட்டில் சுற்றுவது மற்றும் நண்பர்களோடு ஊரா சுற்றுவது என ஆரம்பித்தது. அப்பதான் என் எதிர் வீட்டுக்கு ஓர் பாட்டி ஒருத்தி குடி வந்தாள். அவள் பெயர் ஈஸ்வரி. அந்த பாட்டியை பத்தி அப்புறம் வந்து சொல்றேன். அவள் அந்த வீட்டில் தனியாகத்தான் வாழ்ந்து வந்தாள். அவள் என் எதிர் வீடு என்பதால் அது ஓரா சிறு வீடு. அவளுக்கு என் குடும்பத்துக்கு நல்லா பரிச்சயமாகினாள். அப்படி ஓர் நாள்தான் என் நண்பன் ஒருவன் என் வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் என்னிடம் பேசிவிட்டு என் வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஈஸ்வரியை பார்த்தான். அவ அப்பதான் வீட்டை கூட்டி பெருக்கிக் கொண்டு இருந்தாள். நான், என்ன மச்சான், அந்த கிழவிய போய் அப்படி பார்க்கிற என்றேன். அவன், மச்சான், அவள் பார்றா மச்சான், நல்லா அழகா இருக்கா என்றான். நான், டேய் அது கிழவிடா என்றேன். அவன், மச்சான், கிழவியா இருந்தாலும் நல்ல அழகா இருக்குடா என்றான். நான், மச்சான், நீ வேற லெவல் டா என்றேன். அவன், மச்சான், அவளுக்கு என்னடா செம அழகா இருக்கா, குகையும் நல்லா தான் இருக்கும் என்றான். நான், என்ன மச்சான் சொல்ற, அவ ஓர் கிழவி மச்சான் என்றேன். அவன், டேய் மச்சான், நம்ம என்னதான் குமரியா பார்த்து சுண்ணாம்பு அடிச்சாலும் இவங்களை மாதிரி இருக்குற குகையில சுண்ணாம்பு அடிக்கணும்டா. நான், மச்சான், எப்படி உனக்கு தெரியும் டா மச்சான். அவன், மச்சான், அவளை பார்த்தாலே தெரியுது. நான், என்ன மச்சான் சொல்ற. அவன், அப்படி இல்ல மச்சான், இவங்க குகை பாழடைந்து போயிருக்கும், அதான் சொன்னேன். நான், அவ அப்படிலாம் இல்ல மச்சான், நான் பார்த்த வரைக்கும் நல்லவ மாதிரிதான் தெரியுறா. அவன், மச்சா, என்னதான் ஊருக்கு புலி, நானும் வீட்டுல எலிதாண்டா. பெண்ணுங்க அப்படித்தான் நம்மகிட்ட காமிச்சுப்பாங்க. நான், அப்ப இவள் கூட சுண்ணாம்பு அடிக்க முடியுமா மச்சா. அவன், கண்டிப்பா மச்சா. நான், எப்படி இவள சுண்ணாம்பு அடிக்கிறது டா மச்சா. அவன், ரெம்ப சிம்பிள்தான் மச்சா. அவகிட்ட நல்லா பேச்சுகுடு, அவ முன்னாடி நல்லவன் மாதிரி நடி, அப்புறம் யாரும் இல்லாதப்ப அவகிட்ட உன் ஆசையை செல்லு, அப்பவும் ஒத்துக்கிள்ளனா அவள சம்பவம் பண்ணிரு, அப்புறம் அவளே உன்ன சம்பவம் பண்ண கூப்பிடுவா. நான், அப்படியா, சரி, எனக்கும் அந்த படத்துல வர மாதிரி சம்பவம் பண்ண ஆசை. அவன், சரி மச்சான், பார்த்து சம்பவம் பண்ணு என்று அங்கிருந்து கிளம்பினான். நானும் அன்றிலிருந்து அவளை பார்க்க ஆரம்பித்தேன். அவள் என் வீட்டிற்கு என் அம்மாவிடம் பேச வரும்போதெல்லாம் நானும் பேச ஆரம்பித்தேன். நல்லா அவளை பேச ஆரம்பித்தேன். முதலில் அவள் தயங்கினாலும் பின் அவள் என்னிடம் பேசினாள். பின் இருவரும் நல்லா பேச ஆரம்பித்தோம். அவளிடம் அடிக்கடி சந்தேகம் கேட்பது போல் குகை சம்பந்தமான கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பேன். பின் எனக்கு குகை பற்றி அறியதவனாய் அவளிடம் காட்டிக்கொண்டேன். அவள் என்னிடம் தயக்கமின்றி அவளுக்கு தெரிந்த விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். நானும் எனக்கு தெரிந்தவற்றை அவளிடம் பகிர்ந்து கொண்டேன். அப்படித்தான் ஓர் நாள் என் வீட்டில் உள்ளவர்கள் விசேஷத்திற்கு வெளியூர் செல்ல வேண்டியதாயிற்று. என் தாய் தந்தை என்னை அவள் வீட்டில் தங்குமாறு வலியுறுத்தினர். நானும், இதற்குதானே ஆசைப்பட்டாய் பால குமாரா என்பது போல் மகிழ்ச்சியில் மூழ்கினேன். அது பற்றி அவளிடம் கூறுகையில், சரி, உங்கள் பிள்ளையை பத்திரமாக பார்த்து கொள்வதாக கூறி சென்றாள். நானும் 3 நாட்களுக்கு அவளுடன் இருக்கலாம் என்று கூறி சந்தோஷமடைந்தேன். முதல் நாளில் அவள் சாதாரணமாக தான் பேச ஆரம்பித்தோம். என் வீட்டில் தங்குவதை விடுத்து அவள் வீட்டில் தங்கினேன். அவளும் ஏற்றுக்கொண்டார். நான் அவளும் அப்படித்தான் பேசிக்கொண்டு இருக்க நான் ரூமுக்கு போய் சுண்ணாம்பு அடித்து கொண்டு இருந்தேன். அவள் பார்த்து விட்டாள். அவள் பார்க்க வேண்டுமென்றே அவள் காதில் படும்படியாக அவள் பேரை சொல்லி நான் சுண்ணாம்பு அடித்து விட்டு வந்தேன். அவள் வீட்டில் ஓர் பழைய டிவியில் படம் பார்த்து கொண்டு இருந்தாள். நான் அவளிடம் சென்று அமர்ந்து கொண்டேன். அவள் ஏதும் சொல்லாமல் படம் பார்த்து கொண்டு இருந்தாள். நான் படத்தில் குகை சீன் வரபொழுது மாற்றினேன். அவள் கோபத்தோடு, ஏன் மாத்துற என்றாள். நான், இல்ல ஆண்டி, இந்த சீன் வருதுன்னு என்றேன். அவள், பண்றதே தப்பு, இதுல படத்துல மட்டும் நியாயம் பாக்கிறையா
நான் என்ன தப்பு பண்ணினேன்? அவள், பாத்துரூம்குள்ள என்ன பண்ணின? நான், அது வந்து, என இழுத்தேன். அவள், பாத்துரூம்குள்ள போகி சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்க. அதுவும் என்ன நினைச்சு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்க. நான், அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆண்டி. யார பிடிக்குமே அவங்களத்தேன நினைச்சு சுண்ணாம்பு அடிக்க முடியும். அவள், என்னது பிடிப்பவர்கள? பின், ஆமா ஆண்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள், டேய் உனக்கு புரியுதா இல்லையா? நீ இளவட்ட பையன்டா. நான், யாரோ சொன்னது? உனக்கு வயசானாலும் ரொம்ப அழகு இருக்க. அவள், டேய் விக்கி, உன் ஆசை புரியுதுடா. நான், அப்ப நீ பெண்ணில்லையா? அவள், டேய் எத்தனை தடவை சொல்றது நான் கிழவிடா, எனக்கு கைக்குழந்தையா பேத்தியே இருக்கு. நான், அதெல்லாம் தெரியாது. எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு. அவள், அப்படியா முற்றுப்புள்ளி. நான், ஆமா. அவள், சரி, என்ன பண்ணுவ? நான், நீ எனக்கு கிடைச்சா உன்னை மட்டும் தான் சம்பவம் பண்ணுவ. அவள், சிரிப்புடன், ஆஹா சார், பெரிய மனுஷனா மாறிட்டீங்களே. நான், ஆமா. அவள், சரி என்றாள். இல்லடா, என்னோட குகையில சுண்ணாம்பு அடித்து ரொம்ப நாள் ஆகிது. நீ என்னை சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடிப்பியா என்றாள். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் என்று சொன்னேன். அவள் அவளுடைய குகையை காமிது கொண்டு இருந்தாள். குகை பார்ப்பதற்கு மிகவும் பாழடைந்து போய் இருந்தது. பார்த்தியா எப்படி இருக்கு, இதில் சுண்ணாம்பு அடித்தால் இது மீண்டும் புதுசு மாதிரி ஆகிடும் என்றாள். நீதான் என்னை சம்பவம் செய்து குகையில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டும். என்னுடைய புருஷன் இருக்கும் போது குகையில் சுண்ணாம்பு அடித்து நானும் நிறைய தடவை சுண்ணாம்பு அடிக்க நினைத்தேன். ஆனால் என்னால அது முடியல. நல்ல குகையில் சுண்ணாம்பு அடிப்போம் கிடைக்கவில்லை. சரி என்று நான் அன்றி 3 முறை சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடித்தேன். முற்றுப்புள்ளி. இந்த கதை பிடித்திருந்தால் ஆதரவு அளியுங்கள். இதன் மற்றொரு பாகம் வேண்டுமா என